சட்லஜ் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட வெற்றி துரைசாமியை 7வது நாளாக தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. வெற்றி துரைசாமியின் எடை உயரம் கொண்ட பொம்மையை ஆற்றில் வீசி பாதையை கண்டறியும் முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸ்கூபா டைவிங் வீரர்கள், இமாச்சல பிரதேச காவல்துறையினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் என பல்வேறு தரப்பினரும் வெற்றி துரைசாமியை மீட்பதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேடுதல் வேட்டையானது 7வது நாளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. சட்லஜ் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட வெற்றி துரைசாமியை தேடும் பணி 7வது நாளாக தொடர்கிறது. வெற்றி துரைசாமியின் எடை உயரம் கொண்ட பொம்மையை ஆற்றில் வீசி அதை கொண்டு அவரை கண்டறியும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைப்பில் இருக்கிறார். அன்பரசன், தொடர்ந்து 7வது நாளா வெற்றி துரைசாமியை தேடும் பணி அப்படிங்கிறது தீவிரமடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பல தரப்பினரும் அவங்களால என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ள முடியுமோ அதை மேற்கொண்டு தேடிட்டு வராங்க. ஆனாலும் மீட்பு பணியில என்ன சிக்கல் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க? பிரியதர்ஷினி, சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி இமாச்சல பிரதேச பகுதியில் மாயமானதை தொடர்ந்து அவரை மீட்கும் பணியில் 7வது நாளாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஸ்கூபா டைவிங் வீரர்கள், இமாச்சல பிரதேச போலீசார், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், ராணுவத்தினர் என பல்வேறு தரப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் இன்று 7வது நாளாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 7வது நாளான இன்று விபத்து நடந்தது எப்படி என்பது தொடர்பான டெமோவை இமாச்சல பிரதேச போலீசார் செய்து வெற்றி துரைசாமியை கண்டுபிடிக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி, அவரது நண்பர் கோபிநாத் மற்றும் வாகன ஓட்டுநர் தஞ்சின் ஆகியோர் இமாச்சல பிரதேச மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கஷாங்நாலா என்ற பகுதியில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தஞ்சின் வாகன ஓட்டுநர் தஞ்சின் உயிரிழந்த நிலையில் வெற்றி துரைசாமியின் நண்பர் கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார். இந்த நிலையில் வெற்றி துரைசாமி மாயமானார். இவரை தொடர்ச்சியாகவே தேடும் பணியில் பலதரப்பட்ட மீட்பு பணிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். 6 நாட்கள் தேடி வந்த நிலையில் 6 நாட்களும் வெற்றி துரைசாமி கிடைக்காததால் தற்போது 7ஆம் நாளாக இன்று மீட்பு பணியில் மீட்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த 7ஆம் நாளான இன்று விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பாக டெமோவை, அதாவது வெற்றி துரைசாமி போலவே ஒரு பொம்மையை செய்து அந்த பொம்மையை ஆற்றில் விபத்து நடந்த இடத்திலிருந்து ஆற்றில் தூக்கி போட்டு அது எந்த வழியாக செல்லும், எப்படியெல்லாம் அது சிக்குண்டிருக்கும் என்பது தொடர்பாக அங்கு இமாச்சல பிரதேச போலீசார், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், ராணுவத்தினர் என பலரும் இணைந்து இந்த டெமோவை செய்து அதன் மூலமாக தற்போது வெற்றி துரைசாமியை மீட்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நம்மால் திரையில் காண முடிகிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா அன்பரசன், தொடர்ந்து 7வது நாளா வெற்றி துரைசாமியை மீட்கும் பணிகள் நடந்துட்டு வருது. பல்வேறு குழுவினர் பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு வர்றாங்க. அதுவும் குறிப்பா இன்னைக்கு டெமோவை அரேஞ்ச் பண்ணி அது அந்த விபத்துல சிக்கின மாதிரியும் அது போற போக்க வச்சு அந்த வெற்றி துரைசாமியை கண்டுபிடிக்கும் முயற்சியில இறங்கி இருக்காங்க. காட்சிகள் வாயிலாவே பார்க்க முடியுது. அந்த குழுவில் இருக்கிறவங்க பல்வேறு முயற்சியை மேற்கொண்டு வர்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன்.